இந்த திருத்தணி மலை ஏன் மக்கள் இங்கே நின்றாலே துன்பம் உருகும் என்று சொல்கிறார்கள்? இதற்கு பின்னால் 1000 ஆண்டுகள் மறைத்து வைத்திருக்கும் ஒரு மர்மம் இருக்கிறது. சூரபத்மனை வென்றும் முருகனின் கோபம் இன்னும் எரிந்து கொண்டிருந்தது. அப்போது நாரதர் வந்தார். இனி உலகம் அமைதியாகட்டும் என்று சொன்னார். அதற்கு பதிலாக முருகன் தன் தண்டத்தை பூமியில் ஊன்றி இது மனிதர்களின் துன்பத்தை குடித்து விடட்டும் என்று வரம் வழங்கினார். அந்த தண்டம் ஊன்றிய இடம்தான் திருத்தணி. ஆனால் இன்னும் அதிசயம் என்ன தெரியுமா? ஆய்வுகளே சொல்கின்றன, இந்த மலை நேராக மேக்னெட்டிக் எனர்ஜி லைன்ஸ் மீது இருக்கிறது. அதனால் தான் திருத்தணி கோயில்ல நிற்கும் மக்கள் என்னோட மன அழுத்தம் உடனே மறந்துச்சு என்று சொல்கிறார்கள். பழமையான ஒரு வரி, தண்டிகை மலையின் நிழல் கூட துன்பத்தை நீக்கும். கிருஷ்ணதேவராயர் திருத்தணிக்கு வந்த காலம் நாடு வறட்சியில் வாடிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர் மலையிலிருந்து இறங்கியதும் மழை பெய்தது. அதற்காகவே அவர் கூறினார், இந்த மலைக்கே உயிர் உண்டு. அந்த நாளிலிருந்து இது மக்கள் மட்டுமல்ல, அரசர்களும் நம்பிய மலை. இங்கே இன்னும் பலர் அனுபவிக்கிறார்கள். கருவறை ஒளியின் அதிர்வு, கற்பூர தீபத்தின் ஒளி, மலை பாறைகளின் இசை, இவை எல்லாம் சேர்ந்து இந்த இடத்தை ஒரு எனர்ஜி சேம்பர் போல ஆக்குகிறது. இன்று திருத்தணி மலையில் நின்று முருகனை பார்த்தால் அவர் அமைதியாக நிற்கிறார். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு தண்டத்தின் சக்தியும் ஒரு மலையின் உயிரும் ஒரு தொன்மையான மர்மமும் இருக்கிறது. அதனால்தான் ஒரு தடவை திருத்தணி வந்தால் மனசு சொல்லும், பிரச்சனை போகட்டும், இங்கே இருக்கிற சக்தி என்னை காக்கும். திருத்தணி ஒரு கோயில் அல்ல, ஒரு வாழும் மர்மம். நம்ம டுடே முருகன் வெர் சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.